ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதை பார்த்தா நம்பவே முடியாது, ஆனாலும் நம்பித்தாங்க ஆகணும். ஏன்னா 900 வருஷம் ஹிஸ்ட்ரிங்க இது. ஸோ இத்தனை வருஷமாக இது நடந்துக்கிட்டே இருக்குங்க இந்த அதிசயம். இன்னி வரைக்கும் இதை பற்றி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குங்க இது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்க. மேத்தமெட்டிக்ஸ்லாம் பிடிச்சவங்களுக்கு இன்னும் ரொம்ப இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இவங்க தாங்க ஃபிபோனாச்சின்னு ஒரு மேத்தமெட்டிஷியன். இட்டாலியில் பிறந்தாங்க. 900 வருஷம் முன்னாடியே பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க மேக்ஸில் பயங்கர ஆர்வமாக இருந்து பயங்கரமாக ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரிசர்ச் பண்ணும்போது தாங்க ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளாக ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம், ஆனால் பிகினர்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஃபுல்லாக பாருங்க வீடியோவை. ஸோ நானே சொல்லாட்டியும் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க இந்த வீடியோவை, ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இவங்க பண்ண ரிசர்ச்சில் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை மட்டும் எடுத்துக்கிறாங்க, 0 அப்புறம் 1. அது 2 ஆட் பண்ணால் 1ங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கே உள்ளதும் அப்புறம் இங்கே வர ஆன்சரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. 1 + 1 2. அப்புறம் வர ஆன்சரும் ப்ளஸ் அதுக்கு முந்தின நம்பரும் 2 + 1 3. அப்புறம் ஆன்சரும் அதுக்கு முந்தின நம்பரும் 2 + 3 5. இந்த மாதிரி 5 8 13 21 34 அப்படின்னு போயிட்டே இருக்குங்க ஒரு சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ். இது மொதல் 2த்தையும் விட்டுருங்க. 3ஆவதுலேருந்து பாருங்கள், இங்கே 5 / 3, 8 / 5, 13 / 8. இந்த மாதிரி என்ன ஒரு ஹை நம்பர்லேருந்து அடுத்த ப்ரீவியஸ் லோ நம்பரை டிவைட் பண்ணான்னு நீங்கள் 1.6ன்னு கரெக்டாக ஒரு நம்பர் வருதுங்க. ஸோ அதை தாங்க கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சீரீஸில் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டிவைட் பண்ணி கொஞ்சம் நிறைய செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குங்க, ஒரு 5-6. ஆனால் அந்த 5-6ல் இந்த 1.6ங்கிறத ஒரு கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலான கரெக்டானது 1.618. ஸோ இதில் எல்லாத்துலேயும் 1.618 வராது, ஆனால் லைட்டாக முன்ன பின்ன வருங்க. ஆனால் ஏதோ ஒரு கால்குலேஷன் படி 1.618ங்கிறது தான் கரெக்டான கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறாங்க. ஸோ அது நேச்சரில் நிறைய இடத்துல வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த நம்பர்ஸ் வச்சு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சி பார்த்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி ரிசர்ச் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ஸ்கொயரில் வரைஞ்சி பார்க்கணுன்னு எப்படி அவங்களுக்கு தோணுச்சு, ஏன் தோணுச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. இங்கே வச்சு அந்த ஒரு ஸ்கொயர்னால் என்னது, 1 மீட்டர் 1 மீட்டர் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்காங்க. அது பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அது 2த்தையும் ஆட் பண்ண என்ன 2. அப்புறம் அது பக்கமே ஒரு 2 மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்காங்க. சும்மா மீட்டர்னு சொல்கிறாங்க, ஆனால் மீட்டர்னு இல்லை, ஏதோ ஒரு அளவு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2 மீட்டர்னு வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி 3ங்க, அது பக்கத்தில் 3 மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் வச்சுருக்காங்க. ஸோ அது அப்படி இது எல்லாத்தையும் ஒட்டி 5 மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர், இது எல்லாத்தையும் சேர்த்து 8 மீட்டருக்கு ஒரு ஸ்கொயருங்க. ஸோ அப்புறம் இது எல்லாத்தையும் அதோட ஓரத்தெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரியான ஸ்பைரல் மாதிரி வந்திருக்குங்க. இந்த இதுலேயும் ஏதோ அந்த ரேஷியோ இருக்குங்கிறாங்க. இந்த ஸ்பைரலில் அந்த 1.618ங்கிற ரேஷியோ எப்படியோ வருதுங்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பைரலும் அந்த 1.618 ரேஷியோவும் அப்படியே வேர்ல்டில் நிறைய இடத்துல மேட்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. நேச்சரில், நம்ம பாடியில், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், லட்சக்கணக்கான விஷயம் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் பார்த்தாட்டே இதெல்லாமா அப்படிங்கிற அளவுக்கு வாய் புழக்கிற அளவுக்கு இருக்குங்க நிறைய. ஆனால் நான் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோ லென்த்தியாக போயிடும் இல்லைனா, அதனால் ரொம்ப கம்மியான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்து காட்டுறேங்க. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தோன்னா கூகுள் இதை பற்றி போய் ரிசர்ச் பண்ணுங்கள், இன்னும் ஏகப்பட்டது வரும். ஸோ இந்த பாருங்கள், இது இந்த சூரியகாந்தி செடியிலையும் இந்த நடுவில் அந்த ஸ்பைரல் அப்படியே இருக்குங்கிறாங்க. அந்த ஸ்பைரல் ப்ளஸ் அந்த ரேஷியோ கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இதுவும் ஏதோ கோல்டன் டெய்ஸின்னு ஏதோ போட்டுருந்துச்சு, இதுலேயும் அந்த பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாருங்கள், இது நத்தையோட உடம்பு, அந்த மேலே ஓடு இருக்கும்ல, அந்த ஓடுலேயும் இந்த ஸ்பைரல் இருக்குங்க. இந்த ஸ்பைரல்லையும் கரெக்டாக அது மேட்ச் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இது ஒரு சிக்கன் எக் அப்படிங்கிறாங்க. ஸோ முட்டையில் கூட கரெக்டாக அந்த ஸ்பைரல் ஒர்க் ஆகுதுங்கிறாங்க. இது ஒரு டைப் ஆஃப் கத்தாழை, சோத்து கத்தாழை இருக்குல்ல, ஆலோவேரா, அது ஒரு டைப் ஆஃப் செடி. இந்த செடிக்கு நடுவுலையும் அந்த ஸ்பைரல் அப்புறம் இது மேட்ச் ஆகுது. இது மில்லிபிட் அப்படிங்கிறாங்க, ஒரு டைப் ஆஃப் ஒரு வகையான பூரான் மாதிரிங்க. இந்த ஸ்பைரல்லையும் இது மேட்ச் ஆகுது. ஸோ இது பச்சோந்தியோட வாளுங்க, அது சுருட்டி வச்சுருக்கிறப்ப அதில் கூட இது மேட்ச் ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட பரவாயில்லங்க. இதுதாங்க பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு டைம் ஐரினோ ஏதோ ஒரு புயல் போட்டிருந்தான், ஹரிக்கேன் மங்களா, அமெரிக்காவில் அடிக்கடி வரும். ஸோ யூஎஸில் உள்ள ஒரு புயலை அங்கே மேலே சேட்டலைட்லேருந்து பார்த்துருக்காங்க. அந்த புயலில் உள்ள ஸ்பைரல் கூட கரெக்டாக இதுக்கு மேட்ச் ஆயிருக்குங்க. இது பாருங்கள், இதுதாங்க கேலக்ஸினா நம்ம எர்த்து, அப்புறம் எல்லா பிளானட்டுமே இதுக்குள்ளே தாங்க சுற்றிட்டு இருக்கு. ஸோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிளானட்ஸ் இருக்காங்க இதுக்குள்ளே. ஸோ நம்ம எர்த்து மாதிரி இதுக்குள்ளே கோடிக்கணக்கான இது இருக்குங்க இதுக்குள்ளே. அது அப்போ இது எவ்வளோ பெருசுன்னு நினச்சி பாருங்க. அவ்வளோ பெரிய கேலக்ஸிலையும் அந்த ஸ்பைரலில் கரெக்டாக 1.618 மேட்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப நான் அப்படியே அரண்டு போயிட்டேங்க. ஸோ இந்த கான்செப்டில் எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரியுங்க, ஆனாலும் நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு மட்டும் தெரியும். ஆனால் எந்த இதுக்குள்ளலாம் இருக்குதுன்னு போய் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ பண்ணுறதுக்காண்டி ரிசர்ச் பண்ணோம். சத்தியமாக பயங்கரமாக ஆடி போயிட்டேங்க நான். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஆளுங்க தான் சும்மா இருக்க மாட்டாங்களே, ஏதாவது ஒன்று ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமே இவனுங்களுக்கு தான்.
உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன்டா ஒர்க் ஆகாது அப்படின்னு அப்ளை பண்ணி ஏதோ ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தா இதுலேயும் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்குங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே 1.6 மட்டும் இல்லைங்க, அதில் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பை டிஃபால்ட்டாக உள்ளே இருக்குங்க அந்த நம்பர்ஸு. நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னு ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா ட்ரேடிங் வியூவில் இங்கே முதல்ல 3வது லெஃப்ட்டில் 3வது தாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குங்க. அதில் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா சைட் வேஸில் வந்து பெருசாக ஒர்க் ஆகாதுங்க. ஆனாலும் நிறைய இடத்துல ஒர்க் ஆகி நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயோ பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப நீட்டாக தெரியுங்க. ஸோ இதை எப்படி ஜாயின் பண்ணால் நல்ல ஏற்றமாக இருக்கணுங்க ஒரு ட்ரெண்டு. இப்படி நல்ல ஒரு அப் மூவ் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ஒரு டவுன்லேருந்து அப்படியே அப் வர கரெக்டாக ஜாயின் பண்ணணுங்க. இந்த பாருங்கள், இதோட டவுன் வந்து டச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நேராக இதோட டாப்பில் போய் வச்சு பார்க்கணுங்க நீங்கள். இந்த பாருங்கள். ஸோ வந்து இது வந்து ஐசிஐசிஐ பேங்க் டே சார்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டே சார்ட், நான் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் காட்டுறேன். இந்த பாருங்கள், இது வந்து 0, 0.236, 0.382, 0.5, 0.618 நம்ம கோல்டன் ரேஷியோ எடுத்தாங்க. அப்புறம் 0.786, அதுக்கப்புறம் 1 இன்ச் திருப்பி முடிக்கிறாங்க. இத்தனை லெவல்ஸ் இருக்குங்க. இதில் 0.618ங்கிறது இந்த நேச்சரில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ் எங்கே வேணாலும் ஒர்க் ஆகுங்க. இந்த எல்லா லெவல்ஸும் ஒரு முக்கியமான லெவல் தான். இங்கே 0.618 மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போகும், திருப்பி கண்டினியூ பண்ணும், அதோட பழைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லா புல் மார்க்கெட்டும் இப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு இருக்காதுங்க. ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் புல் ரன் இருந்துச்சுன்னா அதோட அப் ட்ரெண்ட் வந்து மேலே போயிட்டு லைட்டாக கீழே வந்துட்டு அப்புறம் திருப்பி மேலே போயிட்டு திருப்பி லைட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிட்டு இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாருங்கள், ஸோ இந்த மேலே வர போயிட்டு கொஞ்சம் நேரம் ப்ராஃபிட் புக்கிங் எடுத்து இல்லை ஒரு ரெஸ்ட் எடுக்குதுல கொஞ்சம் நேரம் மக்கள் கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இந்த ஏரியாவில். ஸோ இந்த ஒரு சின்ன புல் பேக்கை தாங்க ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பழைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது. ஸோ அப்புறம் திருப்பி ஒரு சின்ன ரெஸ்ட்டு, அப்படியே புல் பேக் ஆகுது, திருப்பி பழைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது. யூஸ்வலி ஒரு நல்ல புல் ரன்னா அப்படி தாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுல் அப் ட்ரெண்டில் அந்த பாட்டமையும் டாப்பையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி பார்க்கணுங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் அங்கே எங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு தெரியுங்க. இந்த லெவல்ஸில் ஏதாவது ஒரு லெவல்ஸில் தாங்க சூப்பராக சப்போர்ட் எடுத்து போகும். இங்கே வந்து இப்போ பாருங்கள், நம்ம ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இந்த பாட்டம் டு டாப் அப்படியே வச்சு பார்த்தா தெரியுங்க. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ வந்து 0.382 வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருங்க. சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே கண்டினியூ ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஐசிஐசிஐ பேங்க் டே சார்ட். ஸோ அடுத்து நம்ம அமரராஜா பேட்டரி வந்து டே சார்ட்டில் பார்ப்போம். நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம், இதை பற்றி அருமையான பிரேக் அவுட் நடந்திருக்கு அமரராஜா பேட்டரியில். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ இந்த பாட்டம் டு டாப் அப்படி ஜாயின் பண்ண பாருங்கள், எந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் 0.618 நம்ம கோல்டன் ரேஷியோவில் அப்படியே 4-5 நாள் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குங்க. 6 நாள் சப்போர்ட் எடுத்துருக்குங்க. இதுக்கு மேலேயே இங்கே 7-8 நாள், மொத்தம் ஒரு 15 நாள் பக்கம் இந்த இடத்துலையே சப்போர்ட் எடுத்து கீழே இறக்க விடாமல் கரெக்டாக தூக்கி அப்புறம் மேலே கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து அப் ட்ரெண்டுக்கு மட்டும் இல்லைங்க, டவுன் ட்ரெண்ட்லேயும் நம்ம வந்து செக் பண்ணலாம். இது வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிங்க. இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு எப்படின்னா, அப் ட்ரெண்டில் எப்படி கீழேருந்து மேலே ஜாயின் பண்ணோமா, டவுன் ட்ரெண்டுக்கு மேலேருந்து அப்புறம் அப்படியே கீழே ஜாயின் பண்ணோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து விழுந்ததுக்கு ஒரு ரீட்ரெஸ்ட் ஆகி கரெக்டாக 0.5 50% ஏறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சூப்பரான ஃபால். இது வந்து கோல்டுங்க, கமாடிட்டிஸில் கூட ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு ஒரு கோல்டு சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க, இது வந்து தங்கம் வந்து கோவிட் டைமில் இந்த பாருங்கள் March 20 அந்த டைமில் எல்லா மார்க்கெட்ஸ் மாதிரி அதுவும் ஒரு 2-3 வாரம் விழுந்து அதுக்கப்புறம் பயங்கரமாக ஒரு ஏற்றம் ஏறிச்சுங்க. அதுதாங்க இது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த டவுன் ட்ரெண்டுக்கு நான் ஒரு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த டாப்பு இந்த பாட்டம் இதை கனெக்ட் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ தூரம் தங்கம் ஏறி இருக்கு பாருங்கள். கரெக்டாக இங்கேருந்து ஏறி இங்கே ஒரு 0.618 ஒரு லெவலில் பட்டு தாங்க கரெக்டாக திரும்பி கீழே விழுந்திருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி பேங்கோட மந்த்லி சார்ட் இங்கே ஒரு புல் ரன் இருந்திருக்கு பாருங்கள். ஸோ மந்த்லி சார்ட்னா பாருங்கள், இங்கே 1 வருஷம் 1.5 வருஷம் ஓடின புல் ரன் நேராக அந்த இடத்துலையும் நம்ம வச்சு பார்ப்போம். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் லோ டு ஹை கரெக்டாக ஜாயின் பண்ண பாருங்கள், திருப்பி நல்லா விழுந்து எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்கு பாருங்கள் 0.786. இது வந்து பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட்டுங்க. February 21 வரை சூப்பராக ஏறிட்டு இருந்துச்சுங்க மார்க்கெட்டு, எந்த ஃபாலும் இல்லாமல். அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் வர ஆரம்பிச்சிச்சு.
இந்த டைமில் தான் கொரோனாவில் ஏதோ ஒரு நியூ வேரியண்ட் வந்து வேர்ல்டு மார்க்கெட்ஸ் ஃபுல்லாக ஒரு 2-3 மாதம் கரெக்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறிட்டு தான் ஃபுல்லாக கிராஷ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க நம்ம வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி தாங்க பேங்க் நிஃப்டியும் பிஹேவ் பண்ணிச்சு. ஸோ இப்போ இந்த ஃபால்லேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்குறேங்க. இந்த பாருங்கள் ஹை டு லோ பாருங்கள், இங்கே ஜாயின் பண்ணால் பாருங்கள் கரெக்டாக அக்டோபரில் வேர்ல்டு மார்க்கெட்ஸ் கிராஷ் ஆன டைம் பாருங்கள். இங்கே இருந்தாங்க அப்பவும் பேங்க் நிஃப்டி விழ ஆரம்பிச்சிச்சு அக்டோபர் 20 அந்த ரேஞ்சில் இருந்து. ஸோ அங்கே பாருங்கள் 1.618 இருந்தாங்க கரெக்டாக விழ ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ நேரம் நம்ம டே சார்ட், வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட் எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு. ஸோ அப்போ இன்ட்ராடேயில் ஒர்க் ஆகுமாடா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாருங்கள் நிஃப்டி 5 மினிட் சார்ட். நிஃப்டி 5 மினிட் சார்ட்டில் அதுவும் போன வாரம் நடந்த எக்ஸாம்பிளுங்க. 19ஆம் தேதி 20ஆம் தேதி ஒரு நாள் வந்து கீழே இறங்கியிருக்கு, ஒரு நாள் வந்து மேலே ஏறி இருக்குது. ரெண்டுத்துக்குமே நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து கீழே இறங்கியிருக்குங்க. ஸோ இந்த டாப் டு பாட்டம் ஜாயின் பண்ணுறேன். டாப் டு பாட்டம் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் கரெக்டாக திருப்பி ஏறுறப்ப 0.5 வரை ஏறிட்டு அங்கே இருந்தாங்க திருப்பி விழுந்திருக்கு. திருப்பி விழுந்து திருப்பி ஏறிச்சு, திருப்பி அந்த 0.5லேருந்து அடிச்சு உட்கார வச்சாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் 20th பாருங்கள் ஒரு ஏற்றம் அன்றைக்கி நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ கீழேருந்து மேலே போடுறேங்க. ஸோ இந்த கீழேருந்து மேலே இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்விங்குக்கு ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். 0.5 இருந்தாங்க சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பி அடிச்சு உட்கார வச்சுருக்காங்க. திருப்பி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பி அடிச்சு உட்கார வச்சுருக்காங்க. திருப்பி அந்த 0.5லேருந்தே சப்போர்ட் எடுத்து அப்படி போயிருக்கு பாருங்கள் நீட்டாக. சரி 5 மினிட்ல ஒர்க் ஆகும், 1 மினிட்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா அதில் தாங்க மிரண்டேன். இது வந்து நேற்றுக்குள்ளே சார்ட்டுங்க பாருங்கள். டியூஸ்டே 25 அக்டோபர். நேற்று வந்து நிஃப்டி சார்ட் 1 மினிட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஃபால் வந்துச்சா, அந்த டாப் டு பாட்டம் என்ன கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே ஏறிச்சுன்னா பாட்டம் டு டாப் அந்த ஸ்விங்கை கனெக்ட் பண்ணணும். மேலேருந்து கீழே இறங்குதுன்னா டாப் டு பாட்டம் அந்த ஸ்விங்கை கனெக்ட் பண்ணணுங்க. ஸோ நேற்று பாருங்கள் 1 மினிட்ல பக்காவாக கோல்டன் ரேஷியோ பாருங்கள் ஸ்மூத்தாக பியூட்டிஃபுல்லாக ஒர்க்காக இருக்குங்க. செம்மையாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக லைட்டாக பிசுறு தட்டாமல் எக்ஸாக்டாக அந்த இடத்துல இது பண்ணியிருக்கு பாருங்கள் டாப் டு பாட்டம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் இப்படி இறங்கினதுக்கு திருப்பி ஒரு ஏற்றம் ஏறிட்டு இறங்குதுங்க. அந்த ஏற்றம் எது வரை ஏறுதுன்னா 0.618 எக்ஸாக்ட்லி அங்கே பட்டு தாங்க திரும்பியிருக்கு. ஸோ இதை பயங்கரமாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களாம் எல்லா இடத்துலையும் வித்தியாசமாக சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 90% பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் ஸ்பாட் பண்ணிட முடியாதுங்க. கரெக்டாக எந்தெந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகணுங்கிறதுலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நிறைய பேர் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே யூஸ் பண்ணாமல் வெறும் இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு ட்ரேட் எடுக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதில் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குங்க உள்ள. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுவீங்க. நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 50 லைக் வந்தால் தாங்க நான் இதில் அடுத்த பார்ட் வீடியோ போடுவேன். இல்லாட்டி கண்டிப்பாக போடவே மாட்டேங்க. ஏன்னா யாருமே பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் பார்த்துட்டு லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 லைக்ஸ் வந்தாங்க கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ போடுவேன். ஏன்னா இதுலேயே நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கலாம். சூப்பராக ஸ்விங் ட்ரேடும் நல்ல சூப்பரான என்ட்ரிஸ்லாம் கிடைக்கும். நிறைய பேர் இன்ட்ராடேக்கும் செம்மையாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக நிறைய லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் மேக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு மேக்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.